சரி 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 சரி. அடடடடடா, நீங்களே தேவிட்ட காட்டி கொடுத்துருங்க. என்னடா சொல்ற? தேவிக்கு நீங்க யாரு? புருஷன். அது தெரியுது. தேவியை பொறுத்த வரைக்கும் நீங்க முத்து. முத்து எப்படியாப்பட்டாளு? என்ன மாதிரி ஜாலியா கலகலன்னு இருக்காளு. அதே மாதிரி இருக்க வேணாமா? அது சரி. ஆனா தேவி கிட்ட இருக்கு ரூபா கல்யாணம் ஆயிடுச்சுன்னு எப்படிடா சொல்றது? அப்படி வாங்க வலிக்கு. தேவி ரொம்ப ஆச்சரியமான பொண்ணு, தெய்வ பக்தி உள்ள பொண்ணு. அதை வச்சுதான் மடக்கணும். ஆனா நான் சொல்றபடி கேட்டீங்கன்னா ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு. என்னது? ஊசி. சூப்பர். எம்பெருமானே வந்து உதவுவாயே. ஏழு குண்டலவடா. கோவிந்தா கோவிந்தா. வேல் முருகனுக்கு அரோகரா. சுவாமியே சரணமையப்பா. முருகர். வள்ளி. தேவயானி. ரெண்டு பொண்டாட்டி. ரெண்டு பொண்டாட்டி. மதுரை வீரர். பொம்பி. அது அது வெள்ளையம்மா. ஓஹோ. பரமசிவன். பார்வதி. கொண்டையில இருக்கிறது கங்கா. ரெண்டு பொண்டாட்டி. மேலமாவா? என் டி ராமராவ். ஐயோ கிருஷ்ணாடா. இது ராதா. இது அம்பியா. ருக்மணிடா. ரெண்டு பொண்டாட்டி. மேலமாவா? எம்பெருமான் திருப்பதி வெங்கடாச்சலபதி. இது அலமேலு. இது பாத்திமா. ஐயோ பத்மாவதிடா. ரெண்டு பொண்டாட்டி. மேலமாவா? குருவே, சிசியா. எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? எப்படி எல்லா சாமிகளும் ரெண்டு ரெண்டு பொண்டாட்டி வச்சிருக்காங்க? புரியல? இல்லையே. உலகத்துல எல்லாமே ரெண்டுதாப்பா. ஆணும் பெண்ணும், இன்பம் துன்பம், இரவு பகலு, மேடு பள்ளம், சூரிய சந்திரன், நெருப்பு தண்ணி, இப்படி எல்லாமே ரெண்டுதாப்பா. எம்பெருமான் என்ன சொன்னா தெரியுமா? ஏன் மனிதா, நீ மட்டும் ஏன் ஒன்றோட நிப்பட்டு விட்டாய்? என்ன மாதிரி ரெண்டு பொண்டாட்டியோட ஜாலியர்னு இப்படி சொல்லாம சொல்கிறார் எம்பெருமான். அவருடைய லீலையே லீலை இல்லையா சிஸ்டர்? முதல்ல இந்த ரெண்டு பொண்டாட்டி சுவாமியோட போட்டோலாம் எடுத்து வச்சுட்டோம். ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியோட போட்டோ மட்டும் மாட்டி வைங்க. என் ஆத்துக்காரர் எப்பவும் ஸ்ரீராமராவே இருக்கணும். ஏகபத்னி விரதம் இல்லையாண்ணா? குருவே, சிசியா, வாழ்க்கையில இது வரைக்கும் ஏதாவது ஒரு உருப்படியான ஐடியா கொடுத்திருக்கீங்களா? குருவே, இனிமே ஏதாவது ஐடியா கொடுத்தீங்க? கோயில்டா, உன் பக்தனை ஏப்பா இப்படி சோதிக்கிற? உனக்காக தானே உடம்பெல்லாம் நாம போட்டு வந்தேன். கோயில்டா கோயில். சரி 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 சரி. ரெண்டு பொண்டாட்டி சாயம் போட்ட காமிச்சோம். அது நடக்கல. பக்கத்து தியேட்டர்ல இரு கோடுகள்னு ஒரு படம். அதுல ஜெமினி கணேசனுக்கு ரெண்டு பொண்டாட்டி. நீங்க என்ன பண்றீங்க? இந்த பக்கம் ரூபா, இந்த பக்கம் தேவி. அப்படி ஜாலியா கையை போட்டுக்கிட்டு படத்தை காமிக்கிறீங்க. அப்படியே அவங்க மனசு மாறிடும். ஹலோ, யாரது? ரூபாமாவா? அப்பாவுக்கு ஆபரேஷன் முடிஞ்சு போச்சா? என்னது, நாளைக்கு வரீங்களா? இப்ப எதுக்கு வரீங்க? 3 மாசம் கழிச்சு வரலாம். அமெரிக்காவில் கோதுமை எல்லாம் விளையுதான். அதுல ஒரு 10 கிலோ. ஹலோப்பா, ஆபரேஷன் முடிஞ்சு போச்சா? வெரி குட் வெரி குட். அப்பா கேட்டே சொல்லு. ஆனா ஏற்பட்டு வந்துடுறேன். சரி சரி. ஒரு ஐடியா. குருவே, சிசியா, நீங்க ஒன்னும் ஐடியா கொடுக்க வேண்டாம். ரூபா வந்த உடனே அவ கத்தினாலும் சரி திட்டினாலும் சரி நடந்த உண்மையெல்லாம் முதல்ல அவகிட்ட சொல்லிடுறேன். அவ்வளவுதான். Back to home. I want to fly up to the sky. சார், உங்களுக்காக ஒரு ரூம் ஒதுக்கி வச்சிருக்கோம். உங்களை கவனிச்சுக்க. 2 டாக்டர், 2 நர்ஸ், 2 ஆயா. ஏண்டா, என்ன நோயாளி நினைச்சியா? பைபாஸ் ஆபரேஷனுக்கு அப்புறம் 20 வருஷம் எங்க ஆயிட்டேன். இப்ப டென்னிஸ் ஆடுவேன், ஃபுட்பால் ஆடுவேன், ஏன் டான்ஸ் ஆடுவேன். ஒரு முக்கியமான விஷயம் ஒரு மாசம் ஆயிடுச்சுல. என்னங்க நீங்க வந்தது வராததுமா பெட்ரூம் கூட்டு வந்திருக்கீங்க? அப்பா பார்த்தா தப்பா நினைச்சுக்க மாட்டாரா? 1 மாசம் பிரிஞ்சிருந்தாலும் அதுக்கு இப்படி லோன் அலையுது. நானா? புருஷன் பொண்டாட்டி ஆனாலும் அதுக்கு ஒரு நேரம் இருக்குல்ல. இருந்தாலும் பரவாயில்ல, வாங்க. ரூபா, நான் வந்து உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஐயோ, மறந்தே போயிட்டேன்.
நானும் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். நான் சொல்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா? நான் சொல்றது அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சொல்லு. என் ஃப்ரெண்ட் வனிதா இல்ல, அந்த ஓட குச்சி மாதிரி இருக்கா? அவ கல்யாணம் பண்ணிட்டு அமெரிக்கா போயிருக்கா, தெரியும்ல? தெரியும். ஒரு நாள் நான் பாக்குறேன், அவ புருஷன் வேற ஒரு பொண்ணு கூட சுத்திக்கிட்டு இருக்கான். எனக்கு வந்தது பாரு கோவம். உடனே போய் வனிதா கிட்ட சொல்லிட்டேன். அவ என்னடியே பண்றதுன்னு என்ன கேட்டா. நீ என்ன சொன்ன? நான் என்ன சொல்றதா, துப்பாக்கியை எடு, 2 புல்லட், டிஷாவ் டிஷாவ் சுட்டுடுன்னு சொன்னேன். அவ சுட்டுட்டா. 2 பேரும் க்ளோஸ். வெரி குட். இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் விடக்கூடாதுங்க. விடக்கூடாது. அப்பதான் மத்தவங்களுக்கு எல்லாம் புத்தி வரும். ரொம்ப கரெக்ட். ஆமா, நீங்க ஏதோ முக்கியமான விஷயம் சொல்ல வந்தீங்களே, என்னது? ஒண்ணும் இல்லம்மா தாயே, ஒண்ணும் இல்லம்மா. ஆமா, அம்மா எங்க? ஊருக்கு போயிருக்காங்க. ஓஹோ, ஆமா நீங்க இப்ப அடிக்கடி கெஸ்ட் ஹவுஸ்ல தங்குறீங்களாமே, ஏன்? அது வந்து 2வது யூனிட் ஆரம்பிச்சிருக்கேன். 2வது யூனிட்டா? புது மிஷினா? புது மிஷின். நல்ல வேலை செய்தா? நல்ல வேலை செய்யுது. ஏன் முதல் யூனிட் நல்ல வேலை செய்யலையா? இந்த யூனிட் நல்ல வேலை செய்யுது, அந்த யூனிட் நல்ல வேலை செய்யுது. 2 வச்சுட்டு சமாளிக்கிறதா எனக்கு கஷ்டமா இருக்கு. என்னங்க, உங்க திறமைக்கும் சக்திக்கும் பலத்துக்கும் 2 யூனிட் என்ன 10 யூனிட் வச்சுக்கலாம். உங்களுக்கு சிரமமா இருந்தா சொல்லுங்க, அந்த யூனிட்க்கு வேற ஆளை வச்சுக்கலாம். வேணாம் வேணாம், நானே சமாளிச்சுக்கிறேன். அப்பா கூப்பிட மாட்டீங்களா? சரி 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 சரி. வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க வாங்கண்ணா. இந்த கோமன் மாதிரி கட்டி விட்டு பின்னால தொங்குது, நாம வர போட்டு விட்டேன். மாப்பிள்ள என்ன அப்படிதான் இருக்கும். முகூர்த்தத்துக்கு டைம் ஆயிடுக்கு வாங்க. கல்யாணம் தான் அம்மன் முன்னாடி அன்னைக்கு நடந்து போச்சே. நான் அன்னைக்கே சொன்னேனோ இல்லையோ, அம்பாள் முன்னாடி நடந்தாலும் புரோகிதரை வச்சு அக்னி சாட்சியா முறையா தாலி கட்டணும்னு. டைம் ஆயிடுக்கு வாங்க. 2வது தாலி கட்டக்கூடாதுமா? ஆமா, கட்டக்கூடாது. என்ன ஆமா அபிஷ்டு, அபசகுனமா பேசாதே. முகூர்த்தத்துக்கு டைம் ஆயிடுக்கு வாங்க. டைம் டைம் டைம். வாட்ச் வாட்ச் நான் இருக்கேன். வாட்ச் கட்டலாம். கலறேன். வாட்ச்லயே. ஐயோ, கோயிலுக்கு வாட்ச் இருக்கு. ஐயோ, ஒரு நிமிஷம் அப்படி ஆயிடுச்சு, அவகால வந்துருமா? நீ போய் காலைல உட்கார், நான் வாட்ச் கொண்டு வந்துறேன். நீ உட்கார். ரூபா கிட்ட செகண்ட் டியூட்டில ஆபீஸ் போய் சொல்லிருக்கேன். நான் இப்போ பெருமாள் கோயிலுக்கு போறேன். இந்த கோயிலுக்கு ரூபா அங்க உராம பாத்துக்கோ. இல்ல நான் சொந்த கவசியம்மா. வாங்கண்ணா. போங்கண்ணா. ஐயோ, வாயா ரவிகாந்த், வா, நானே விளையாடிட்டு இருக்கேன். 2 பேரும் விளையாடலாம் வா. ஓ, விளையாடலாமே. அப்பா நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். சரிம்மா. கோயிலுக்கா போலாமே? எந்த கோயிலுக்கு? பெருமாள் கோயிலுக்கு. ஐயோ ஐயோ, என்னய்யா கோயிலுக்கு போகும்போது இல்ல, அபசகுனமா? இன்னைக்கு வியாழக்கிழமை, ராகவேந்திராவுக்கு ரொம்ப விசேஷம். அங்க போலாமே. அப்பாவுக்கு சரியானா பெருமாள் கோயிலுக்கு வரேன்னு வேண்டிக்கிட்டேன். கோவிந்தா 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 கோவிந்தா. என்ன ரவி ஓடுற? நான் வரேன்ல. இல்ல கோவிந்தா, உள்ள போய் எல்லா ஏற்பாடும் நான் தான் ஒண்ணும் பண்ணுவேன். வேண்டாம், 2 பேரும் சேர்ந்தே போலாம். கோவிந்தோ, மதுரை வீரா கோவிந்தா. மதுரை கோவிந்தோ கோவிந்தா கோவிந்தா, என் மேல தப்புள்ள கோவிந்தா. நான் எவ்வளவு சொன்னேன் கோவிந்தா, கேக்குற கோவிந்தா. கோவிந்தோ கோவிந்தா கோவிந்தா. கோவிந்தா ஓடிவே. என்ன ஓடுன்னு உளர்ற? அது பக்தி சாத்தியா போச்சா, நாக்கெல்லாம் உளருது, அதுதான் நானும் உளர்றேன். ஐயோ கோவிந்தா. முடிச்சுட்டு புரிய போச்சுல, அவுத்தலாமா இருங்க. பேர் என்ன இருக்கு? மந்திரம் சொல்லணும். சொல்லுங்க. நீங்களும் சொல்லணும். நான் கூடவா? ஆமா. என்னது? சகஸ்ரசீர்ஷா புருஷः சகஸ்ரசீர்ஷா புருஷः சகஸ்ரபாதபோபின் விஸ்வதோ விருத்வா அத்யேஷதாம் புருஷகேபேதகம் பூதம் மெச்ச பூதம் கோவிந்தா, எம்பெருமானே, என்ன ஓடிவே. உளர்ற? இன்னைக்கு உளரணும்னு வேண்டிக்கிட்டேன். கோவிந்தா கோவிந்தா கோவிந்தோ கோவிந்தா கோவிந்தோ கோவிந்தா 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 எங்க போறே? கோவிந்தா. என்ன அவசரம்? இது ஐயோ, சித்த அடக்கிக்கோங்க. ஆத்திரத்தை அடைக்கலாம், இது அடைக்க முடியாது. நீ வா. ஐயோ, நான் இருக்கு. இருக்கோங்க. இதோ புடி கோவிந்தா 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 கோவிந்தா. ஏன்னா வரது காலை நின்னு அலம்பிடுவாங்க. நீங்க இங்கே இருங்க, நான் அரிசி வாங்கிட்டு என்னது? வந்துடுறேன். அரிசி டிக்கெட் வாங்கிட்டு வந்துடுறேன். கோவிந்தோ கோவிந்தா 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 கோவிந்தா. எல்லாரும் ஒதுக்க சரிடா. நான் அவ்வளவு சொல்லியும் ரூபா என்ன கூட்டிட்டு வந்தேன். ஐயோ, நான் எவ்வளவு சொல்லி பார்த்தேன், கெஞ்சி பார்த்தேன். இந்த கோயிலுக்கு தான் ஒரு ஒண்ணு அடம் பிடிச்சது. ஐயோ, நீ ரூபா கிட்ட பேசிட்டு நான் தேவை கூட்டிட்டு அந்த பக்கம் ஓடிடு. போயிடுறேன். கோவிந்தா கோவிந்தோ கோவிந்தா கோவிந்தா. கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. கோவிந்தா என்ன கோவிந்தா? ஐயோ, கோவிந்தா, உண்மை காட்டுறியா? ஐயோ, கோவிந்தா கோவிந்தா. கோவிந்தா. ஏன் இவ்வளவு நேரம்? அரிசி டிக்கெட் வாங்கிட்டு கோவிந்தா. கடவுளே, இந்த ரொம்ப சொல்லிக்காதேப்பா. கோவிந்தா 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 கோவிந்தா. கோவிந்தா ஐயோ, பாவம். யாரோ பக்தர் பக்தி ஜாஸ்தியா குதிச்சிட்டு இருக்காரு. ஐயோ, வேஷ்டி வந்துருச்சு, போய் சொல்ல. கோவிந்தா. கோவிந்தா அடிச்சு விழுந்தாதே கோவிந்தா. கோவிந்தோ. வேட்டி கட்டுவோ கோவிந்தோ. ஆயப்பட்டு கோவிந்தோ. நீ வா 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 வா. சீக்கிரம் தட்சிணையா இதா புரியுங்க. வா சீக்கிரம் வா.
டிரைவர் டிரைவர் வாயா சீக்கிரம் வாயா. ரவி என்ன 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 கார்ல அவரு எவரு? என் புருஷன் மாப்பிள்ளை குளத்துல ஒரு பொண்ணோட போறாரு. ஆமா போறாரு. இல்ல என்னங்க இது, அவர் ஆபீஸ்ல தலைக்கு மேல வேலை இருக்கு. ஐயோ இல்ல ரவி, நான் கண்ணால பார்த்தேன், அவரேதான். பாத்துட்டீங்களா பாத்துட்டீங்களா? ஆமா. ஓ என்ன ரவி, உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா? ஆமா, இந்த மாதிரி நிலைமை வந்தா யாருக்கும் பைத்தியம் தான் பிடிச்சி. ஐயோ என்ன ரவி, நீங்க பாத்தீங்களா, உங்க புருஷன் கிடையாது, உங்க புருஷன் மாதிரி வேற ஒரு ஆளு. என்ன சொல்ற? இந்தார்பட்டு மார்க்கெட்ல உங்க புருஷன் மாதிரி ஒருத்தர் போயிட்டு இருந்தாரு. நான் வீரா நினைச்சு இடுப்புல கை வச்சேன். பலான்னு ஒரு அறை. என்ன ராஸ்கல் பிப்பாயிட்டு அடிக்க வந்தான்னு. அப்புறம் தான் தெரிஞ்சது அது வீரா இல்ல வேற ஒரு ஆளுன்னு. நிஜமாவா? நானே சொல்ல முடியல, நீங்களே பாத்துட்டீங்க. அது எப்படி ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்க முடியும்? நல்லா கேட்டீங்க நல்லா கேட்டீங்க. இங்கேயும் வெங்கடாச்சலபதி, திருப்பதி வெங்கடாச்சலபதி, திருப்பதி வெங்கடாச்சலபதி. இங்க இருக்கிற வெங்கடாச்சலபதி ஆக முடியுமா? இங்க இருக்கிற வெங்கடாச்சலபதி திருப்பதி வெங்கடாச்சலபதி ஆக முடியுமா? அங்க இருக்கிற கோயிந்தா இங்க இருக்கிற கோயிந்தா ஆக முடியுமா? இங்க இருக்கிற கோயிந்தா அங்க இருக்கிற கோயிந்தா ஆக முடியுமா? இங்கேயும் கோயிந்தா அங்கேயும் கோயிந்தா. ஐயோ ரவி, என்ன ரொம்ப குழப்புற நீ. நானே குழம்பு போய் தானே இருக்கேன். அர்ஜென்ட் டிக்கெட் வாங்கிட்டேன், வாங்க குழப்பம்லாம் தீர்த்துக்கலாம் போங்க. சாமியே சரண பையப்போ. சரி 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 சரி